எல்லோருக்கும் வணக்கம். First of all, thank you so much for taking your time to join us for this audio launch. Thank you press, thank you media. பாரிஸ் கஃபே ஒரு ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் படம், பட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. நம்ம சொசைட்டியில் நடக்கிற ஒரு முக்கியமான கன்சர்னை பற்றி பேசுகிற படமாக இருக்கும். With that, we have Mr. Guru Somasundaram and Ms. Anumol as lead actors. ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பட் ஒரு சில பேர் தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அதில் குரு சோமசுந்தரம் சார் இஸ் ஒன் ஆஃப் தோஸ். ஒவ்வொரு படத்துக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் கொடுத்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. பாரிஸ் கஃபேலையும் அவரோட ரோல் அண்ட் ஆக்டிங் கண்டிப்பாக பேசப்படும். தேங்க்யூ சார். அண்ட் மிஸ் அனுமோல் பிளேஸ் அ போல்ட் கேரக்டர் அண்ட் சச் அ கிரேஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்களுக்கு டைலாக்ஸே தேவையில்லை, ஹர் ஐஸ் அலோன் கேன் பெர்ஃபார்ம். அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் lovely acting. Paris Cafe team is very happy to have you on board. Thank you, ma'am. And Mr. Vijay Vishwak, Paris Cafe le apt-ana role and brilliant performance. Miss Archana has performed ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க இவங்க. மிஸ் அர்ச்சனா என்ன ரோல் கொடுத்தாலும் she'll be able to perform, such a talented actress. And Mr. Sai Vignesh and Naina Sai, when the fresh faces on screen and cute acting, I'm sure Paris Cafe is going to be a great beginning and very special to both of you. All the best. Miss Meera Krishnan ma'am இன்னைக்கு வரல, but I always admire her works. Best acting. Bipin sir, amazing dialogue delivery. Yes. Okay. And thanks to Sendil sir, Bhupalan sir, Ganesh sir, Tina ma'am and Nadodi Tendral Kripa ma'am. இந்த படத்தில் நடித்த எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி தேங்க் அவர் டெக்னிக்கல் டீம். சினிமாட்டோகிராஃபி மிஸ்டர் சதீஷ் ஹஸ் டன் அண்ட் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். மூவியில் வர ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் யூ கேன் விஷுவலைஸ் திஸ் ஒர்க். தேங்க்யூ சதீஷ். அண்ட் எடிட்டிங், honestly it is the backbone of our movie. The way the scenes flow, emotions built, எல்லாமே வந்து the credit goes to our editor and national award winner Mr. Shabu Joseph and his assistant Mr. Lokesh Mitran. And thank you both. Next, music, amazing job by Mr. K. சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி சாங்ஸ் கேட்டு அப்படின்ற மாதிரி. பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் அண்ட் அதை பாடின சிங்கர்ஸோட வாய்ஸ், பியூட்டிஃபுல் அண்ட் கிளாரிட்டியான வாய்ஸ். பிஜிஎம் இந்த மூவி வந்து டசன்ட் ஜஸ்ட் சப்போர்ட் த ஃபிலிம், இட் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துல ஹைப் வரணும், எந்த இடத்துல சாஃப்டாக இருக்கணும், எந்த இடத்துல சைலன்ஸ் வரணும்னு மிஸ்டர் கே ஹாஸ் ஒர்க்ட் அ லாட். தேங்க்யூ ஃபார் யோர் வண்டர்ஃபுல் ஒர்க் சார். And a co-director Mr. Sami, the script ready ஆனதுலேருந்து and till now he has been working. ரொம்ப பாசிட்டிவான பர்சன். என்ன பேசணுன்னாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம், நல்லா வந்திருக்கு, இப்படி தான் பேசுவார். இட்ஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் சச் பர்சன்ஸ் வித் பாசிட்டிவிட்டி. அண்ட் எங்கள் ஏடி ஜெகன், அவர் வந்து he has been working tirelessly day and night. அவர் மூவிக்குள்ளே ஒரு இருக்கிற கதைக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். போத் சாமி ஆகட்டும் ஜெகன் ஆகட்டும், தே ஹவ் பீன் சப்போர்ட்டிங் கிரேட் த்ரூ அவுட் த மேக்கிங். அண்ட் ஆர்ட் டைரக்டர் தாமு, ஹி ஹஸ் டன் மேஜிக் டு எலிவேட் த ஃபிலிம். Thanks to our executive producer Mr. Surya, our creative producers Mr. Erilarsan and Kotishwaran. Mr. Erilarsan vandu Saraj Seelan oda brother, he has been a great support. And thanks to our PRO Mr. Riaz and Ms. Paras. Thanks to Sarigama, thanks to our இது நிறைய டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ we have CG team, DI team, costume, excellent choreographers, stunt, production still Shiva, அப்புறம் publicity design Shiva, Mr. Dinesh, Mr. Sunil, Mr. Tony, அப்புறம் ADs, அதர் ஏடிஸ் விக்னேஷ் அண்ட் தமிழரசன். பாரிஸ் கஃபேக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கம்மிங் டு த டைரக்டர், ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ, டைரக்டர் சராஜ் சீலன் இஸ் மை ஹஸ்பண்ட். இவருக்கு வந்து மோர் தேன் 20 இயர்ஸாகவே வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. மூவி டைரக்ட் பண்ணணுன்றது லாங் டைம் பேஷனாகவே இருந்துச்சு. பட் சுச்சுவேஷன் அமையலைன்றதை விட சுச்சுவேஷன் விடலை. அந்த சுச்சுவேஷன் நான் தான். எந்த ஒரு புது நோட் புக் கிடைச்சாலும் ஹி வில் ஸ்டார்ட் ரைட்டிங் சினாப்சிஸ்ன்னு எல்லா அந்த நியூ இயர்க்கு வர டைரி, புது நோட் புக்கில் எல்லாத்துலேயும் ஒரு சினாப்சிஸ்ன்ற வேர்டு இருக்கும், கீழே ஒரு 4 லைன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பட் 3 years பேக் ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் பாரிஸ் கஃபே ஸ்கிரிப்ட் அண்ட் ஹியர் வி ஆர். சராஜுக்கு வந்து ஹீ ரீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். In fact, movie making by reading books he learnt and by watching movies.
Paris Cafe கூட he researched on some books, and traveling along with him in this journey, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஹார்ட் ஒர்க் இன்டு மேக்கிங் திஸ் ஃபிலிம்னு நான் பார்த்தேன். பட் டுடே சீயிங் ஹிஸ் ட்ரீம்ஸ் கம்மிங் டு பிக் ஸ்க்ரீன் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி ப்ரவுட். Yes, he has given a meaningful, definitely given a meaningful movie packed with emotions, love and a strong message. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாத நீங்கள் தியேட்டருக்கு வாங்க. பாரிஸ் கஃபே வந்து ஒரு பெரிய த்ரில்லரோ அல்ல மாஸ் படமோ இல்லை கேங்ஸ்டர் படமோ இல்லை. அது வந்து as I said earlier, it talks something close to our society. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கனெக்ட் ஆவீங்க. பாரிஸ் கஃபே will touch your hearts even after you leave the theaters. Millions of people ஒரு மூமெண்ட்ல இம்பாக்ட் பண்ணணும்னா அது நிச்சயமா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல் மீடியமால தான் முடியும். And I believe that we have used it responsibly. And before I finish, I would like to thank my co-producer, Mr. Linkeshwaran. Ivar illana this would not have been possible. And thanks to our family and my heartfelt gratitude to all my beloved friends who believed in us, who stood by us and supported us. I wish the entire Paris Cafe team all the very best. And to my husband, I'm truly proud of you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆடியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரிவனுக்கு குட் மார்னிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் கம்மிங் ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் டைரக்டர் சராஜ் சார், thank you so much for giving me this opportunity, sir. And I would also like to thank Thunder Media Productions and LV Entertainment for this amazing opportunity. இங்கே வந்து என் அம்மா இருக்காங்க. ஸோ என் அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஃபார் ஆல்வேஸ் பீயிங் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். அண்ட் என்னோட ஆக்டிங் ட்ரெயினர் சமீரா மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஆக்டிங்கே கற்றுருந்துக்க மாட்டேன் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு லவ் மிஸ்ட்ரி த்ரில்லர். இதில் வந்து நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கேரக்டர் பேர் வந்து ஷாமலா. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லணுன்னா, த ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அனுமோல் மேம் வந்து நடிச்சிருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ ஹானர் அண்ட் அ ப்ளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ மேம். And Guru Somasundaran sir, one of the finest actors of Indian cinema. I'm truly honored to have worked with you, sir. And Archana nadichirkanga, she's done a great job. And Abhi Sarvanan, so it was nice to work with you too. And enoda pera vandu Vicky nadichirkanga. We really had so much fun on set. And it was amazing working with you too, Vicky. இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு கோ-டைரக்டர் சுவாமி அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நான் இங்கே இல்லை. தேங்க்ஸ் அண்ணா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் படத்தோட டிஓபி சதீஷ் சார், தேங்க்யூ சார் ஃபார் ஷோயிங் மீ ஸோ பியூட்டிஃபுல்லி இன் த ஃபிலிம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் மேக்கிங் எவ்ரி ஃப்ரேம் லுக் ஸோ பியூட்டிஃபுல் சார். அண்ட் also, I would like to thank Kay for giving such a beautiful music to this film. Amazing music. I really enjoyed working for your music. And also, I would like to thank Riyaz sir, the PRO. Sir வந்து நான் சென்னைக்கு புதுசாக வர முதல்ல இருந்தே எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. And also Paraz, like I don't know, she's here. Okay, thank you so much to her as well. இந்த படம் வந்து சீக்கிரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போய் இந்த படத்தை பார்த்து எனக்கோ என் டீமுக்கோ சப்போர்ட் பண்ணணும். நான் காடுக்கு வேண்டிக்கிறேன், லைக் இந்த படம் கம்ப்ளீட் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அண்ட் also, like, thank you to everyone. I would like to thank the ADs of the film, Jagan and Vignesh. You have been the biggest backbones of the film. So எப்போவுமே லைக் சப்போஸ் எனக்கு நர்வஸாக இருந்தால் நான் ஜகன் கிட்ட போய் பேசிடுவேன். ஸோ கூல் டவுன் பண்ணிடுவாங்க. சேம் வித் விக்னேஷ் ஆல்சோ. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க லைட் மேன், ப்ரொடக்ஷன் டீம், மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே இருந்திருக்க மாட்டோம். அண்ட் ஆல்சோ லைக் ஐ வுட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் மோர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் அ லாட். மேம். அனைவருக்கும் வணக்கம். அபி சரவணனா இந்த மேடையில் அறிமுகமாகி இன்னைக்கு விஜய் விஸ்வா அவங்க முன்னாடி நிற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரிஸ் கஃபே படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்களுக்கு நான் நன்றி பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்த சுவாமி அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சதீஷ் சார் கேமராமேன் லொக்கேஷன் பார்க்க வந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு அதை இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம்னால தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த படத்தில் முக்கியமாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன் ஒலி மட்டும் இல்லாமல் எங்கள் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் லைன் பண்ணி சொல்லணும்னா ப்ரொடியூசர் சொன்னாங்க, ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எம்சி ஃபேஸ் தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்கள்ட்ட முதலே பேசியிருந்தால் அவங்களே எம்சியாக ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ என்னமோ. செம்ம ஃப்ளூவாக பேசுனீங்க மேடம். இல்லை அவங்க ப்ரொடியூசர் மேடம். அப்புறம் சூப்பராக பேசுனீங்க. அண்ட் டைரக்டர் சார் சொல்லணும். டைரக்டர் சார் அதே மாதிரி தான் ஷார்ட்டில் வந்து உள்ளே வந்து நாங்கள் காஃபிக்கு பதிலாக டீ வச்சிருந்தா கூட இன்னும் காஃபி தான் ஊற்றணும்னு அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரு மனிதர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு படமாக அது ஒர்க் பண்ணல, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. டிஓபி சார் அஸ் வெல் சொல்லவே தேவையில்லை. யூஸ்வலாக படத்துக்கு போனோன்னா கேமராமேன் சார் வந்து ஒரு முடிஞ்சா டக்குன்னு ஓகே அடுத்தது போயிடலான்னு சொல்லுவாங்க. பட் தடவை வந்து நானும் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன், டேரக்டரே ஓகே பண்ணணும் சார் இன்னொரு தடவை போயிடலாமா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன். பட் இங்கே எனக்கு பிரச்சனையே இல்லை, ஓகே பண்ணாலும் ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவாரு. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் கே சமீபத்தில் நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ்ச்சங்கம் மேடை, கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க தமிழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையில் நம்மளுடைய மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் கலந்துருந்தாங்க. அங்கே நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். ஸோ அவங்க அனுமதியோட பாடலை வந்து நாங்கள் ஒளிபரப்பினேன். அவ்வளோ இது வந்தது, நல்ல வாழ்த்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்ன சொல்லணும்னா, நான் அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் போனேன், டாலஸ், யூஎஸ், அப்புறம் சிகாகோ, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊராக போகிறப்ப எல்லா ஊர்லேயும் வந்து காரில் அவங்க லாங் ஜெரி போகிறப்ப கேட்குற ஒரு பாட்டில் லிஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்காங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். அது என்னோட பாட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அழகழகாய் வந்து ரொம்ப 3-4 பாட்டுமே பிடிச்சிருந்தது. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப நான் இல்லாமல் அந்த பாட்டுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் கே ஃபாதர். அப்புறம் எடிட்டர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே வெல். ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு சொல்ல வேணாம், லைவாக நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை தேட்டர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணியிருந்தோம், அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் சூர்யானை சொல்லிட்டேன், சார் கோஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து 3 பேர் ஆக்சுவலாக என்னோட இருக்காங்க. என்னோட கோஆர்ட் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. சார் ஒரு தடவை இருந்துச்சுங்களேன், இல்லை ஸ்டேஜ்க்கு வந்துங்களேன் ப்ளீஸ் 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 சார். ஏன்னா நான் நடிப்பதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம், நிறைய டேக் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் செம்மையாக போனார். த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஃபிலிம்னா நீங்கள் அவரை சொல்லலாம். அவர் பக்கத்தில் ஒரு பிரதர் இருக்காரு, அவரும் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துடுங்க வந்துங்க. ஏன்னா அவங்க எங்களோட ப்ரொடியூசர்ஸ் கோஆர்டிஸ்ட் எல்லாம் அவர் நீங்களும் வந்துடணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைனா ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைனா உங்கள் சாங்ஸ் ரொம்ப நடந்தது, ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லோரும் அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் அர்ச்சனா. ஸோ அவங்க ஆல்ரெடி யூடியூப்பில் பயங்கர ஃபேமஸ். அங்கே யூஎஸ்லேயும் சரி, இப்போ நேற்று மலேசியா போயிருந்தேன், மலேசியாவில் எங்கள் சாங்கை ப்ளே பண்ணேன். அங்கேயும் எல்லாம் பார்த்து இந்த ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அதுக்கப்புறம் 2 யூனிவர்சிட்டி கூட எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அஸ் வெல், குரு சோமசுந்தரம் சார் மதுரைக்காரு சார், லவ் யூ. இன்னொன்று வந்து நான் லவ் யூ சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, லவ் யூ. ஸோ மலையாளம் யூனிவர்சிட்டி. இப்போ வந்து இந்த படம் வந்து என்னன்னா பாரிஸ் கஃபே படம் வச்சிருக்கோம்னா கமெண்ட்ல போய் பார்த்தோன்னா அனு அப்படின்னு போட்டால் போதும் போல, அனுமோல் படம் போட்டால் போதும், டைட்டில் கூட போட தேவையில்ல. கமெண்ட்ஸ் போனால் 2000 கமெண்ட்ஸில் 1999 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. அவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. லவ் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். ஸோ இவங்க 2 பேர் கூட நடிக்கிறப்போ நிறைய ஆக்டர்ஸ் கூட நான் 15 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன். ஆக்ட்ரஸ் கூட இருந்தாலும் கூட நிறைய கற்றுட்டு வந்தால் கூட இவங்க 2 பேர் கூட நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. ஆக்டிங்னா என்னென்னா இவர்கிட்ட கிளாஸ் போய் கற்றுக்காம ஓசியில் கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ரியாஸ் தேங்க்ஸ். எழில் இன்னொரு ஹீரோ எங்கள் படத்தில் பிகின் த ஸ்டேஜ். தேங்க்ஸ் எழில். ஆல் சப்போர்ட். அவர் எழில் பண்ண சப்போர்ட் வந்து அவரோட தம்பி, டைரக்டரோட தம்பி, பட் ஆல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, கம் டு த பாயிண்ட்.
தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறைய வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்கு. முக்கியமாக சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா, என்னை விட நல்ல திறம்பட நடித்த நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்கள் வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடியில் இது வரைக்கும் தயாரித்த படங்கள், வெளியாகாத படங்களில் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியாக பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியாக பண்ணிக்கலாம்னு ஒரு ஸ்கீம் இருந்ததோ, அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறதில்ல. நாங்கள் தேட்டர் ஓனர்ஸை தப்பாக சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு உண்மையான வழி என்னன்னா, கேமராவில் சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் லைன் அது வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்கிற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்தை இமீடியட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ராஜ்மோகன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் துறை அமைச்சர் நீங்கள், உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத கேள்வியாக இருக்கலாம், ஆனால் கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றதுனால நான் கேட்குறேன். நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டுருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில். சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுத்துப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த பேசி முடிச்சிடறேன். இல்லை பேசி முடிச்சிடணும். இல்லை பொலிட்டிக்கல் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர். எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்கெலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்கள் ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லது தான், குரல் கொடுக்கறது நல்லது தான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம், ட்விட்டரில் காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்தில் ஜாதியிலே இன்னும் லாக் ஆகிக்காதுன்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில், என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு இதுலேருந்து வந்தவங்க. ஆனால் ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்கள் அக்காவை கட்டி இந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குலத்தூர் ஜாதி அவங்க. ஆனால் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்கே யாருமே எதுவுமே பார்க்குறது இல்லை. இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்கே சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவு செய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகமில் பெருசாக இருக்கோம், டெக்னாலஜியில் பெருசாக இருக்கோமோ, அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புல நம்ம சிக்கிக்காமல் இருந்தால் நம்ம அதை தாண்டி மேலே நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியா சார் கூட சொன்னார், இங்கே பொலிட்டிக்கல் பேசாதுன்னு. சத்தியமாக இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனாக நம்ம மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள், நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமாக தயாரித்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபேல வாய்ப்பு அளித்ததுக்கும் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது என்னோடய 3வது படம். இதுக்கு முன்னாடி என்னோடய டெபியூ ஃபிலிம் மார்கன் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் இருந்தேன், அதுக்கப்புறமா டிஜிட்டல் அண்ட் இப்போ சில்வர் ஸ்க்ரீன்ஸ். 10 வருஷத்தோடைய ஜேர்னியில் நிறைய பேர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டு வெளியில் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் உன்னால் நடிக்க முடியும், உங்ககிட்ட இந்த பொட்டென்ஷியல் இருக்குது, வந்து இந்த ரோலை நீ அழகாக பண்ணுவேன்னு நம்பி வாய்ப்பு கொடுத்த இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. சரத் சார், அப்படி என்னை நீங்கள் எங்கே பார்த்துட்டு கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த ரோலை உன்னால் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.
அண்ட் சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் ஒன்லி பீன் பாடி ஷேம்ட் ஃபார் ஹவ் ஐ லுக். என்ன இவ இப்படி இருக்கா, ஒல்லியா இருக்கா, அப்படி இருக்கான்னு ஸ்கூல்லலாம் ஃபுல்லாக. அதனால் எனக்கு என் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம பார்க்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அப்படியே எனக்கு தோணாது. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட நான் அதை நல்லா இருக்குது அப்படின்னு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃப்ரேம்லேயும் என்னை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டு இங்கே வாயேன் இதை பாரு அப்படின்னு என்னை சதீஷ் சார் கூப்பிட்டு காட்டுவார். காட்டும் போது நானா இது அப்படின்னு அவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகும் சார் எனக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்மணி மேம், நீங்கள் சொன்னது உண்மைதான். சார் வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்துட்டு, அம்மா சார் இப்போ என்ன ஷார்ட் அப்படின்னு நம்ம கேட்டால், அதாவது இந்த கதையோட சினாப்சிஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதான்னு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் மண்டையில் வச்சுட்டே இருப்பார். அப்போவே எனக்கு புரிஞ்சுது, ஓகே எந்த அளவுக்கு ஒரு கதை வந்து அந்த டைரக்டருடைய ஆழ் மனசுலேருந்து அவர் எழுதியிருக்காருன்னா, அதை ஒரு தடவையும் அதை எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை அவர் சொல்லுவார், அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். சார் எனக்கு புரியுது சார். இப்போ தான் நிறைய பேர் சொல்லி எனக்கு தெரியும், ஒரு 23 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னினா அது சும்மா கிடையாது சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததில் அதில் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டு எடிட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, இங்கே ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சுவாமி சாராக இருக்கட்டும், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒரு பெரிய டீமாக இங்கே ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக என்னோடய கோ ஆக்டர்ஸ், குரு சார் கூடயும் அனுமா கூடயும் நடிக்கும்போது, குரு சாரை வந்து ஓரமாக உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் நடிக்கும்போது அவர் என்ன நடிக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியாது. அவர் சொன்ன மாதிரி தான் உண்மையாக அவர் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு. ஓசிலே நான் ஓரமாக உட்காந்து ஆக்டிங் கற்றுக்கிட்ட மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னு, இப்படி எதுக்கு இவர் இதை பண்ணுறாரு, என்னமோ நான் பெரிய அறிவாளி மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது டுவர்ட்ஸ் தென் புரியும், ஓ இதை இவ்வளோ அழகாக கூட பண்ணலாமா அப்படின்னு. அவர் நிறைய இடத்துல இந்த படத்தில் நடித்து நான் பார்த்தேன். இதுக்கு ப்ரீவியஸாக அவரை ஸ்க்ரீனில் நிறைய பார்த்துருப்போம், பட் நேரில் பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அனுமா கூட, மேம் நீங்கள் உண்மை தான் சொன்னீங்க, உண்மையாக அவங்க கண்ணே நடிச்சிடும். அவங்க கூட ஒரு காம்பினேஷன் சீன் எனக்கு இருக்கும் இதில். அவங்க சிரித்தா நான் சிரிப்பேன், அவங்க அழுகிற மாதிரி ஒரு கண்ணு வச்சுட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு அழுக வந்துடும். அந்த சீனை அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுமானே எங்களுக்கு தெரியல. வித்தின் 2 to 3 இயர்ஸில் வி ஃபினிஷ் தட் பிகாஸ் ஷீ வாஸ் தட். அவங்க கூட எனக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே நான் மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். ஆல்சோ என் கூட என்னோட பேரா நடித்த விஜய் விஸ்வா, யூ வெரி கோஆப்ரேட்டிவ், தேங்க்யூ. நயனா கூடயும் சாய்விக்கு கூடயும் எனக்கு எந்த காம்பினேஷனும் இல்லை, பட் இப்போ தான் அந்த சாங்கெல்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது விஷுவல்ஸாகவும். வாயமூடி சும்மா இருடா பாட்டெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் காதில் கேட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பாட்டு அது. அந்த பாட்டை போட்ட ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன். நான் நடித்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் போடல, நீங்கள் மியூசிக் போட்ட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க நினைக்கும் போதே வாவ் செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் அ குட் க்ரோத் ஒன்லினோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, நன்றி. எனக்கு ஆடவே வரலனாலும் என்னை நிற்க வச்சு காலை உடச்சி ஆடு, உன்னால் முடியும், இந்த ஸ்டெப்பு தான், இதை சார் கொஞ்சம் முடியும், கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன் மாஸ்டர்னு கேட்டாலும் இதுதான், இதை உன்னால் பண்ண முடியும்னு என்னை ஆட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். அப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே ரொம்ப அழகான ஸ்டோரி. முக்கியமாக இந்த சொசைட்டிக்கு தேவையுள்ள ஒரு பெரிய மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. அது நிறைய பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கலாம், அது இன்னும் மாறலை. அது தட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் த சொசைட்டி அண்ட் இட் ஷுட் சேஞ்ச். அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், ஆல்சோ ஒரு நல்ல ஒரு இமோஷ்னலாக ஒரு நல்ல பாண்டிங் உள்ள ஒரு அழகான படம். சீக்கிரமாக தேட்டருக்கு வரப்போகுது. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் இதை பார்த்து இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். வி ஆர் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவங்க ஆக்டிங்ல இருக்க அந்த ஒரு ஃபயர். மேம், வி ஆர் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங். நிச்சயமாக ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் ஃபேஸஸ் இன் சினிமான்னு சொல்லாம ஆக்ட்ரஸ் அனுமோல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப 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 சந்தோஷம் இன்னைக்கு இங்கே இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும், இந்த படத்தோட உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கும், ஸ்டேஜில் இருக்கிற நம்ம டீம் எல்லாருக்கும், கெஸ்ட் எல்லாருக்கும், அண்ட் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட லவ் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் சினிமா பற்றி
எனக்கு தெரிஞ்சு இப்போது எல்லாரும் பேசி 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 உங்களுக்கு பை ஹார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் சினிமா பற்றி அவ்வளோ சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் நம்ம இந்த ஃபிலிமில் பேசியிருக்கோம். நான் எப்போவுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நான் அப்படி எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ்ட் ஆகிட்டேன்னா, நான் ஒரு சப்ஜெக்ட் பேசணும், இது மக்களுக்கு போய் சேரணும், இது எவ்வளோ 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 சொன்னாலும் அடிச்சு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நான் எப்போவுமே சினிமாவில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான, நம்ம இக்னோர் பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட் தான் பேசுகிறோம். அண்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு தமிழ் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஏதாச்சும் கிராமர் ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் சொல்கிறதுன்னு. இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் சரத் சார் தான் எங்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்துச்சு சார், ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்நேஷ்னல் கால் எல்லாம் பண்ணி 1 மணி நேரம் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து இங்கே வந்து நேரில் மீட் பண்ணி அங்கே சொன்னப்பவே எனக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சதுனால தான் மெயினாக நான் இந்த கதை பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து சார்கிட்ட பேசினப்போ ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அதுக்கு பின்னாடி அந்த டைரக்டரோட கான்ஃபிடென்ஸும் அந்த டைரக்டரோட கிளாரிட்டியும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் டைரக்டரோட கெமிஸ்ட்ரியை பற்றி சொன்னீங்க. எனக்கு இந்த டைரக்டர் டிஓபி கெமிஸ்ட்ரியும் கூட ரொம்ப பிடிச்சிருச்சு. செட்டில் வந்து அவங்க எதோ லுக் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா அவ்வளோ எல்லாம் அவங்க ஆர்கியூ பண்ணுறதா இல்லை ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு ஹெட் ஷேக்கில் எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க அங்கே சார் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு எல்லாம் அந்த ஹெட் ஷேக்கில் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க டிஓபி சார். அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக நான் தாரான்னு ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்ப அழகாக தாராவை கேப்சர் பண்ணியிருக்கீங்க, தாராவை காமிச்சிங்க. அண்ட் என்டையர் டீம், எடிட்டர் சார் சொன்னாங்க நாங்கள் ஃபரானால ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் சூன் வீல் ஒர்க் இன் அனதர் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சாருக்கு தெரியும் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட சார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, நல்ல இடத்துல கட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறதே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அண்ட் ஏடிஸை பற்றி என்ன ஜெகன் எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணலையே இல்லை சார், நம்ம பக்கம்லாம் மோட்டிவேஷனுக்கு வரவே இல்லை. என்னது ஜெகனா இருந்தாலும் விக்கியா இருந்தாலும் நான் ரொம்ப அவங்கள எப்பவும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ ஷூட்டுக்காக இருந்தாலும் டப்புக்காக இருந்தாலும் எனக்கு அதுதான் என்னோட என்டர்டெயின்மெண்ட். ஜெகனையும் விக்கியும் கிண்டல் பண்ணுறது. சாமி சார்கிட்ட நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்திருக்கோம். அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, எனக்கு இந்த படத்து மேலே இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, நான் ஷூட்டுக்கு நடுவில் தான் டைரக்டர் சாரோட ஒய்ஃப் மேமையும் பொண்ணையும் பார்த்துச்சு. அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க பார்த்து அவங்க அப்ரூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது இல்லைன்னா அங்கேருந்து அப்ரூவல் வராது. ஸோ அதனால எல்லாமே நல்லா வரும்னு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் வேர் அமேசிங். எனக்கு இவர் கூட காம்பினேஷன் வரல, பட் எனக்கு அந்த செட்டில் அவர் வரும்போதே அவங்களோட ஒரு எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ பார்த்தீங்க, நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தான் இருப்பாங்க 2 பேரும். விஸ்வா, எனக்கு அவனு பேரு விஸ்வா கூப்பிடணுமா, அபி கூப்பிடணுமா, சரவணன் கூப்பிடணுமா, விஜய் கூப்பிடணுமா, என்ன கூப்பிடணும் தெரியாது. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பேர் வரும். பட் இட் வாஸ் ஃபன். அப்பப்போ வந்து ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அர்ச்சனா, இதுதான் எனக்கு ஃபுல் டைம் வேலை. அண்ட் அர்ச்சனா, நாங்கள் எதோ கதை பேசியிருக்கோம். நாங்கள் பேசாத டாப்பிக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆக்டிங், டான்ஸ், எதோ நாங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய கதை இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு கேயோட டே. கே அன்னையும் ரசூலும் இங்கே எல்லாரும் தமிழ் ஃபிலிம்ஸை பற்றி தான் சொல்கிறது. பட் மை ஃபேவரேட் இஸ் அன்னையும் ரசூலும். நான் அதில் கொஞ்சம் ஒரு பாட்டாக இருந்தது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஸோ அப்போலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த சாங் எல்லாமே. நீங்கள் அன்னை ரசூலும் கேட்கலன்னா நீங்கள் ப்ளீஸ் கோ அண்ட் லிசன் டு த சாங்ஸ். அன்னையும் ரசூலும் எல்லா சாங்குமே, ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஒரு வாட்டி கேட்டால் கூட நம்ம மறக்காது அந்த சாங். அது நம்ம மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கும் டெஃபினெட்லி. பட் அது அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபிலிம்லும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒன்று சாங் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு மூடு இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க, நானே அது சொல்ல தேவையில்லை. அண்ட் ஐ திங்க் நான் யாரையும் மிஸ் பண்ண, ஐயோ குரு சார், குரு
குரு சார் கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தது, சார் நான் உங்களை பற்றி என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுங்க அப்படி கேட்டுட்டு இருந்தது நான் சார் கிட்ட. பிகாஸ் நானும் சாரும் ஒரு மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கு, அதில் நான் அவரை கொலை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து ஐ நோ எங்களுக்கு அந்த சார் என்ன பண்ணும் இல்லை நான் என்ன பண்ணுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று, நம்ம நிறைய செட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 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 ஹீரோ അല്ലെങ്കിൽ ஒரு ஸ்டார் அந்த ஒரு 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 சின்ன பார்டர் இருக்கும். அந்த ஒரு நமக்கு ஆல்ரெடி எல்லார் மேலேயும் ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இந்த ஃபுல் செட்டாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு ரொம்ப ஒரு 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 கேப் இருக்கும். பட் குரு சார்கிட்ட எனக்கு அது இல்லை. பாவம், நானும் அவரையும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் அது சொல்லலை இது இன்னைக்கு காலையில் கூட சண்டை போட்டாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சு. ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட் நல்லா அழகா இருக்கு நீங்கிட்ட சொல்றாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியா ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும். எப்பவும் ஏதாச்சும் ரீசன் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஐ லைக் ஹிம் பிகாஸ் அவர் வந்து ஹியூமன் பீயிங்காக இருக்கீங்க. அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்களா, அவங்க என்ன வேலை பண்ணுறாங்களா, அவங்க ஸ்டாராக இருக்காங்களா, இல்லை அவங்க எதுவும் அவங்க மைண்டில் வைக்காமல் அவங்க ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்காக இருக்காங்க. வி ஆர் ஈக்குவல் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது சார்கிட்ட. ஸோ அதனால நானும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விளையாடும். அது வேற, அது மரியாதை எல்லாம் இல்லாமல் இல்லை சார். ரொம்ப 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 ரெஸ்பெக்ட். ஐ அட்மையர் யுவர் ஒர்க். எப்பவுமே ஈவன் மலையாளத்தில் மின்னல் முரளியாக இருந்தாலும் நான் குரு சார் கூட ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து இப்படி பார்ப்பாங்க, என்னென்னா அவ்வளோ டெரராக நடித்து எல்லாரையும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ குரு சார், தேங்க்யூ ஸோ மச் 2 படத்துக்கு என்னை டாலரேட் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டர் சார், லாங் வே டு கோ. ஐம் ஷுர் சார் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கிறது. பிகாஸ் ஹீ ஹேஸ் தட் ஃபயர். அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. அண்ட் என்னென்ன வேணும் எல்லாமே சொல்லி தர்றதுக்கு. அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது நமக்கு என்டையர் படத்தோட கதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி தருவாங்க. அந்த சீனை மட்டும் இல்லை, ஃபுல் கதையை சொல்லி தருவாங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால எங்களுக்கெல்லாம் அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. சின்ன படம்னு சொன்னாங்க மேம், பட் ஒரு பெரிய கண்டென்ட் சொல்கிற, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் சொல்கிற ஒரு படம். இந்த சின்ன படம் இல்லாமல் நல்ல ஒரு படமாக நாங்கள் வந்திருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட் பேசப்பட்ட படமாக நம்ம வந்திருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அண்ட் சார் வந்து இன்னும் நிறைய 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 படங்கள், நல்ல படங்கள் பண்ணணும்னு ஐ எம் விஷிங் யூ சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், நான் அவங்க இவ்வளோ பேசுகிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறது. செட்டில் எப்போவுமே வந்து ஹலோ மேம், குட் மார்னிங் மேம், அப்புறம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. இப்போது அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் எப்போ இருப்பாங்க செட்டில் வரும்போது. நம்மளுக்கு எந்த ஒரு எனர்ஜி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவங்க அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் பார்த்தாலே அப்பா ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சரி வேறு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி நம்மளும் இருந்துடுவாங்க. எப்போவுமே நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஆல்வேஸ் ஹி ஹேஸ் திஸ் ப்ளசன்ட் ஃபேஸ். ஆனால் இவ்வளோ பேசுகிறது நான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். நல்லா பேசுங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டு யூ ஆல், எப்போவுமே 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 நீங்கள் எனக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. என்னை எப்பவும் தெரியாது, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப கிடைச்சிருந்தது. நான் தப்பாக ஏதாச்சும் சொன்னால் கூட நீங்கள் அதெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் என்ன சப்போர்ட்டாக இருந்தீங்க ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய ஈவெண்ட்ஸுக்கு மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ரியாஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். பரா, நீங்கள் 2 பேருமே வந்து ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு, பட் ஒரு பிஆர்ஓ வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக படத்து கூட நிற்கிறது ஐ எம் சீயிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி வெல் கோஆர்டினேட்டடாக எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூர்யா, சாரி, உங்களை தான் எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட தான் எல்லாமே கேட்பாங்க. சூர்யா என்ன சூர்யா டிக்கெட் வரல, சூர்யா எப்போ வரும், சூர்யா எங்கே ரூம், சூர்யா எப்போ ஷூட், சூர்யா எல்லாத்துக்குமே மை கால் ஃபஸ்ட்டு சூர்யாவுக்கு தான் போகும். ஸோ ரொம்ப டாலரேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்எல் சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த பிக்கப் ட்ராப்ஸ் ஜாக்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு யூ டூ. அண்ட் ஃபுல் டீமுக்கு ரொம்ப 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 லவ். அண்ட் கௌசல்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அவர் ஃபிலிம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹீல் ஆகுவோம், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சர்வைவ் ஆகுவோம். அண்ட் வி வில் லீவ் பியூட்டிஃபுல்லி ஹியர். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். வணக்கம் ப்ரெஸ், மீடியா அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பாரிஸ் கஃபே இஸ் டெஃபினெட்லி ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம் எனக்கு. ஏன்னா ஒரு 2 years முன்னாடி வைல் எனக்கு ரொம்ப பிஸியாக இல்லாத டைமில் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் ஒர்க். அண்ட்
ரொம்ப ரைட் டைமில் எனக்கு வந்த ஒரு கால். சரத் சார் என்னை கால் பண்ணார். அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண குரு சோமசுந்தரம் சாருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டைம் நான் டைரக்டர் அண்ட் டீமோட ஸ்பெண்ட் பண்ண டைம் வாஸ் வெரி மெமரபிள். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ண, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணோம், பீட் சாங்ஸ் ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் சரத் சார் வந்து ரொம்ப பேஷனட் ஃபில்ம் மேக்கர். இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம். டெஃபினட்டாக ஒரு டெபியூ ஃபில்ம் மேக்கரோட ஃபில்ம் மாதிரி தெரில எங்கள் யாருக்கும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் என்னோட இந்த சாங்ஸ்க்கு ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் விவேக் அண்ட் யுகி பிரவீன் அண்ட் சிங்கர்ஸ் சத்யபிரகாஷ், கபிலன் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் என்னோட டீம், மை டீம் அட் ரிவர் ரெக்கார்ட் ஸ்டுடியோஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பாரிஸ் கஃபே. ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு ஏன் என்னை கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா எனக்கும் இந்த திரையுலகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோடது களத்தில் வேலை பார்க்கறது தான் என்னோட முதன்மையான வேலை. அப்போது நான் தோழர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது இந்த படத்தை பார்த்ததுமே எனக்கு அனுமோல் தோழரோடையும் குரு தோழரோட காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. காதல் வந்து ரொம்ப இயற்கையாக இயல்பாக அவ்வளவு நல்லா இருந்தது. அதே போல் அவங்களோட அனுமோல் தோழரை காமிச்ச அந்த ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த போல்டான இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. ஏன்னா நான் தினமும் களத்துல அந்த மாதிரியான பெண்கள் கூட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க திரையில வந்துட்டீங்க, அந்த தோழர்கள் எல்லாம் திரையில இல்லை. அவங்க வந்து இன்னும் அவ்வளவு போராட்டங்கள். இப்ப எல்லாரும் சொல்லலாம் மும்பையில பெண்கள் போராடுறாங்க, சென்னையில டெல்லியில போராடுறாங்கன்னு. தமிழ்நாட்டுல இப்பவும் பெண்களோட உரிமைக்காகவும் எல்லாரோட உரிமைக்காகவும் அவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் நான் உங்களோட அந்த இதை பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. ஏன்னா ஒரு பெண் மாறினா அந்த சமூகம் வந்து மாறும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண் மாறினா மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் மாறும்போது அந்த சமூகம் இயல்பா இந்த சாதியை கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. அதே போல இவரோட ரோல் பார்க்கும்போது இவரை ப்ரெசென்ட் பண்ண விதம், இவரை ஒரு அறிவார்ந்த தளத்துல காமிச்சது, அது வந்து அந்த பெண் ஏன் விரும்பினா அப்படின்னு காமிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்துல ஒரு பெண் தன்னோட இணையை எதை வைத்து தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிறதுல இங்க வந்து ஒரு கூலிங் கிளாஸையும் இதையும் போட்டுட்டு வந்தா மட்டும் பெண்கள் மயங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பிற்போக்கு தனத்தை இங்க கட்டமைச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பை இந்த சீன் இந்த இது உடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல அதுல ஒரு இந்த சாதியை நோக்கி ஒரு பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்போ ஒரு 5-6 மாதங்கள்லயே 15க்கு மேல ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்போ அந்த ஆணவ படுகொலைகள்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இளைஞர்கள். அதை செய்யறவங்க இங்க யாரா இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களாதான் இருக்காங்க. தன்னோட மகளையே கொலை பண்ற பெற்றோர்கள் இந்த சமூகத்துல இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. தான் மகள் விரும்பின பையனை கொலை பண்றாங்க. அவங்கள வாழ விடாம வெறும் கொலை மட்டும் குற்றம் கிடையாது, அவங்கள மனதளவுல அவங்களுக்கு கொடுக்கிற நெருக்கடி கூட குற்றம்தான். ஆனா அதற்கு ஒரு மாற்றா இந்த படம் ஒரு கருத்தியலை வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல எனக்கு இதுல ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்ன அப்படின்னா அவங்கள போர்ட்ரேட் அவங்களோட கதாபாத்திரம் வந்து அவங்க பேர் இல்லை இவங்க அர்ச்சனா, அவங்களோட கதாபாத்திரம் வந்து
காமிக்கும் போது அடுத்த சமூகத்துல அடுத்த ஜென்ரேஷனை நம்ம என்னவா காமிக்க விரும்புறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா அவங்களோட அம்மா வந்து அவ்வளோ ஒரு பெரிய பின்புலத்தோட இருந்து வர்றவங்க. அவங்க வந்து தன்னோட இணையா இருக்கும்போது அந்த இணையும் அவர் செய்யற ரிசர்ச்சும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனா இந்த கதாபாத்திரம் அதை உள்வாங்கிக்காம இருக்கு. அதை வந்து தட்டி கழிக்கிறாங்க. அப்போ அதை ஏன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதற்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து எனக்கு நீங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னு இருந்தது. ரொம்ப அருமையா வந்திருக்கு. அதுவும் இல்லாம சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப இந்த படத்தை வெளியிடுவதன் மூலமா ஆணவ படுகொலைக்கு அரசு கிட்ட ரொம்ப வருட கோரிக்கையா தனி சட்டம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அந்த கோரிக்கைக்கு இந்த படம் வலு சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்ங்கிறது இளைஞர்கள் தான். அப்படி இருக்கிற இளைஞர்களை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக படுகொலை செய்யப்படுறது, அவங்கள வாழ விடாம செய்யறது. அப்போ இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை. அந்த தனி சட்டத்தை இப்ப இருக்கிற அரசு உடனடியாக செய்தாக வேண்டும். ஏன்னா அதற்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க, KN பாஷான்னு சொல்லி. அவங்கள வந்து 25 விக்டிம் ஃபேமிலியோட நாங்க சந்திச்சு அதற்கு ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்துல இருந்து தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதற்கு இந்த படம் உறுதுணையா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே போல ரொம்ப குரு தோழரை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதில் வாழ்கிறாரு அப்படின்னு தான் என்னால் ஒவ்வொரு படத்துலையுமே. நான் ஃபஸ்ட்டு அரசியலாக பார்த்தது ஜோக்கர் படம் தான். அப்படி வந்து தோழரை வந்து எனக்கு அந்த அளவுக்கு மனதுக்கு நெருக்கம் இதில் இல்லாட்டியும். அதே போல் அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னார். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமா எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்துல தன்னோட காலில் நின்று வளர்றதுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்தபடியாக இந்த பாரிஸ் கஃபே ரொம்ப எல்லாருக்கும் காலை வணக்கம், இனிய காலை வணக்கம். என் பேர் வந்து சரவணராஜ் சத்யசீலன். அப்பா பேர் சத்யசீலன். இப்போது சராஜ்லன்னு இந்த ஸ்க்ரீனுக்காக பேர் வச்சுருக்கேன், அதான் ரீசனு. இந்த ஸ்டேஜுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு அந்த 20 years கேப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். எல்லோரும் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கினீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். 20 வருஷம் ஃபேஸ் பண்ணிட்டு நான் பேசுகிறது கொஞ்சம் கேட்கணும் நீங்கள் எல்லோரும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன். வேலூரில், இங்கே சென்னைக்கு பக்கத்தில் வேலூர் இருக்குல்ல, அந்த வேலூரில் வந்து 1980s ஒரு 6 வயசு பையன் இருந்தான். அந்த பையன் வீட்டுக்கு பக்கத்தில் தினகரன் ஒரு தேட்டர் இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து சாதாரண போஸ்டல் கிளர்க்கு. அவங்க அப்பா என்ன பண்ணுவார், டெய்லி சினிமாவுக்கு அவனை அந்த தினகரன் தேட்டர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இங்கிலீஷ் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா வேலூரில் CMC ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அங்கே இருக்கிற அமெரிக்கன் டாக்டர்ஸ் அவங்களுக்காக அந்த தேட்டர் எக்ஸ்க்ளூசிவ். அவன் சின்ன வயசுலேயே ஜாஸ், ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க்கு, 5 Men Army, இந்த மாதிரி வெரைட்டியான இங்கிலீஷ் ஃபிலிம்ஸு பிடிச்ச டைரக்டர் ஸ்பீல்பர்கு, இந்த மாதிரி படங்களில் அப்படியே பார்த்து அவனுக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவங்க அப்பா கூடவே சொல்லி தருவார், இதை பற்றியா அப்படி இருக்குது. புரியலனா கூட போய் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை உட்காந்து பார்ப்போம். ஏன்னா கிஸ்ஸிங் சீனும் சேசிங் சீனும் ரொம்ப பிடிக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கு. அப்போ மட்டும்தான் பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் புரியாது, ஆனாலும் வந்து அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் பயங்கரமாக பார்ப்போம் சின்ன வயசில். அப்படியே அந்த ஆசையோடு இருந்த பையன் ஹை ஸ்கூலுக்கு போனான், ஊரிஸ் ஹை ஸ்கூல்.
மை புல்லெவட் ஸ்கூல். ஏன்னா படிப்பை தவிர எல்லாமே பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல் படித்ததுக்கு பெருமைப்படுறேன். ஏன்னு சரிங்களா, ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் 5 தேட்டரு. தாஜ், அப்சரா, அலங்கார், அண்ணா கலையரங்கம், லக்ஷ்மி தேட்டர், எல்லா தேட்டரும் படிப்பு. எஸ், ராஜா தேட்டரு. ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு எகிரி குச்சி படம் பார்த்துருவோம். எல்லா படமும் பார்ப்போம். அதுவும் வந்து அந்த சினிமா தேட்டர் ஹால்லாம் நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரிலாம் ஆன்லைன் புக்கிங் கிடையாது. கூண்டு மாதிரி இருக்கும். அந்த கூண்டில் 90 பைசா, 1 ரூபா தான் டிக்கெட்டு. பாக்கெட்லேருந்து எடுத்துன்னு போய் டெய்லி படம் பார்ப்போம். ஒரு சில படம்லாம் பேர் சொல்லும் பள்ளியெல்லாம் 3 தடவை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிளாஸில் வந்து ரஜினி கமல் டாக்ஸ் தான். ஸோ பயங்கரமாக பேசுவோம், சினிமா பற்றி அலசுவோம். அப்போ அந்த தமிழ் படங்களை பார்க்க ஆரம்பித்ததில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து பாப்பா பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, ஃபாசில், பாக்கியராஜ், இவங்க படம்லாம் வந்து அப்போ தான் நம்ம ஐ எம் லேர்னிங். துருள் நின்று போச்சு, படம் எடுத்துன்னு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம ரோட்டில் வந்துட்டோம். பட் மறுநாள் எங்கள் அப்பா திருப்பி டிக்கெட் போட்டு எடுத்துன்னு போனார். ஸோ பாக்கியராஜ் படத்தை பார்த்து எவ்வளோ பேர் லெஜண்ட், இந்த படத்துக்கு இந்த விழாக்கு கூப்பிடலான்னு கூட மனசில் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஐ எம் வெரி சாரி இல்லை. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். நான் என்ன தான் இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்துருந்தாலும் தமிழில் இருக்கிற லெஜண்ட்ஸு பயங்கரமாக என்னை இம்பேக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே லைஃப் வந்து இந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே காலேஜ் போனேன். காலேஜ் போயிட்டோடனே லவ், கல்யாணம், வேலை, பேர்டன். ஸோ 2000 சென்னைக்கு வந்தேன். ஸோ ஃபேமிலி ப்ரெஷர், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ ஃபேமிலி பேர்டனோடு அப்படியே சுற்றின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏதாவது ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எல்லாம் கவிதை எழுதுவார், பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார், ஹி நோஸ் எவ்ரி திங். எனக்கு ஏதாவது ஆர்ட்டில் பண்ணணும் போது நான் வரைய ஆரம்பித்தேன். கேரிகேச்சர், கார்ட்டூன்ஸ்லாம் வரைய ஆரம்பித்தேன். அப்புறம் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கினேன். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது பார்த்தா சினிமா வாட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ். சினிமா மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ். எல்லாமே இருக்காது, மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குது, யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் எவ்ரி திங். ஸோ சினிமா தான் ஒண்டர்ஃபுல்லான மாஸ்டர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸு 2006 டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங். அப்போ தான் இவர் சொன்னாருங்களா, அந்த கேமராமேன், அவர் கூட அந்த டீமில் போய் அந்த கோர்ஸ் படித்தோம். படிச்சுட்டு அந்த 1 minute ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க சொன்னாங்க. பெர்லினில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், டெல்லியில் அவங்க வந்து ஒரு வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து செலெக்ஷனுக்கு வந்து 5 days அப் அண்ட் டவுனு, ட்ரெயின் சார்ஜ், 5 days தங்குறதுக்கு எல்லாம் ஃப்ரீ எல்லாம் சொன்னோன்னா அந்த காம்படிஷனில் கலந்துக்கணுன்ட்டு நான் 1 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் என் பொண்ணையே நடிக்க வச்சு வீட்லேயே எடுத்தேன். ஓகே, அது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் 2 பேர், நான் ஒருத்தன். ஸோ 5 days ஸ்பான்சர்ஷிப்பில் டெல்லிக்கு போயிட்டு ஐ சா த வேர்ல்டு சினிமா. என்னோட விஷன் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஒன் ஃபைன் டே ஐ வாஸ் ஸ்டாண்டிங் இந்த கியூ ஸ்டார் ஹோட்டலில். ஐ வாஸ் சீட்டிங் வித் ஷியாம் பெனகல், நந்திதா தாஸ், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேவ் மோர் ஹாப்பினஸ். இன்னும் ப்ராடர் ஆயிடுச்சு வியூ. ஸோ எல்லாம் சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய டாக்ஸ்லாம் மைண்டில் அப்படியே நம்ம புக்கு படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி இப்படி இம்பார்ட்டன்ட் போட்டு போகலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் போட்டிங்கன்னா அங்கே ஒரு ஜெர்மன் டைரக்டர்கிட்ட பேசியிருந்தேன். அந்த ஜெர்மன் டைரக்டர் ஃபேஸ் ஞாபகம் வருது, பட ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இல்லை. அவர் ஒரு விஷயம் சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு பி குட் டைரக்டர் நெவர் லவ் யுவர் ஆக்ட்ரஸஸ் அப்படின்னாரு. அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கினேன். ஸோ ஐ கெப்ட் தட். அதெல்லாம் சொல்லி தான் இப்போ வீட்டில் பர்மிஷன் நான் வந்துருக்கிறேன். ஸோ அது ஒரு பாட்டு. அப்புறம் பாக்கியராஜ் சார் வந்து ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பார். சி வாட் எவர் டெக்னாலஜி மே பி, இஃப் யூ டோன்ட் ஹாவ் எமோஷன் தட்ஸ் நத்திங். ஸோ என் படம் வந்து எமோஷனலாக இருக்கணுன்ட்டு ஐ ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ அந்த எமோஷன் எடுத்துன்னு வந்துருக்குன்னு பிலீவ் பண்ணுறேன். சரி, அப்புறம் அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்ட் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்தோன்னா சினிமாவுக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டு வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு அப்போ ஆஃபீஸ்லேயும் சொல்லிட்டேன். அப்போ என் ஆஃபீஸ் பாஸ் சொன்னார், டேய் கை குழந்த இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகி வந்துருக்குது, ஒன்றுமே இல்லை உனக்கு, அது நிலையில்லாத சம்பளம், நீ எப்படிடா போகிற, போடா போய் வேலையை பாடுறான்னு திட்டி விட்டார். அப்படியே வந்து என்ன பண்ணுறது, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ், பேர்டன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த ஸ்பார்க்கை நான் வந்து விடலை. ஐ கெப்ட் தட் ஸ்பார்க் பேர்னிங் கண்டினியூஸ்லி. ஸோ ஃபைனான்ஷியல் அந்த எல்கேஜி படித்த பொண்ணு இப்போ என் பொண்ணு டாக்டராக இருக்கிறா. ஷீ இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இந்த ஸ்கிரிப்டை எப்படி நான் எழுதுனேன்னா, அவர் யூகே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாள் ரூமில். அந்த டைமில் ஷீ இஸ் வெரி சின்சியர். நான் அப்படி கிடையாது. ஒரு பேஜ் எழுதுனா 6 பேஜ் தான் நின்றுடுவேன். அவன் படிக்கிற டைமில் கூடவே உட்காந்து எழுதிட்டேன். 2 hours படிச்சாலாம் கூடவே கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது. அப்படி எழுதி முடிச்சுட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ ஷீ ஹெல்ப் மீ a lot in that my daughter. ஸோ அதுக்கப்புறம் ஜாப் அந்த ஆஃபீஸர் சொன்னதுலேருந்து அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஓடிச்சு. 20 years ஓடிச்சு. பட் ஆல்மோஸ்ட் நான் 28 years ஆஃப் சர்வீஸ் முடிச்சிட்டேன் வேறு ஒரு ஜாபில். யோலோன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் அவசரம் என் டாக்டர் தான் சொல்லிடுது, யூ லீவ் ஒன்லி ஒன்ஸ், ஸோ வாட் எவர் யூ பேஷன் இஸ் யூ ஹவ் டு டூ நவ் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிட்டு
தைரியமாக ரிஸ்க் எடுத்துட்டேன், உங்களெல்லாம் நம்பி ப்ளீஸ் காப்பாற்றி விடுங்க. அதனால் ரிஸ்க் எடுத்துட்டேன். ஸோ இன்னொன்று சொல்கிறேன், இப்போது இன்னொரு காமெடி சொல்கிறேன். என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ப்பா டேரக்டர்ஸ் யூனியனில் ஏதாவது ஜாயின் பண்ணோம், ஒரு அப்ளிகேஷன் வேணும்னா, சார் உங்கள் ஏஜ் பார் ஆயிடுச்சு போங்க சார்ன்ட்டான். ரியலாகவே ஏஜ் பார் ஆயிடுச்சு யூனியனில் ஜாயின் பண்ணுறது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஸோ இந்த 50s 40s இருக்கிறவங்களாம் வேர்ல்டு வைடு இருக்கிறவங்களாம் தான் டோன்ட் லூஸ் யுவர் பேஷன். யூ ஹேவ் ரைட் டு டூ எனி ஆர்ட் ஒர்க் டு டூ. ஆர்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். வேறவர் நீங்கள் அந்த பேஷனை வச்சுருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி 50s நம்ம வந்து கோல்டன் சினிமா பீரியட்லேருந்து வந்துருக்கிறோம். 1980s 90s மாதிரி ஏதாவது படம் இப்போ உங்களால் காட்ட முடியுமா? ஆக்ஷன் ஃப்ளிக்ஸு, ஸ்பீடு, டெர்மினேட்டரு, ராஜாதிராஜா, அபூர்வ சகோதரர்கள், இந்த மாதிரி எவ்வளோ என்டர்டெய்னிங் ஃபில்ம் அப்போ வந்துச்சு. வி நோ தட் குட் சினிமா, இளையராஜா பீரியடு. ஸோ எல்லாம் ஒரிஜினல். ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்குது. எனிஒன் ஹூ வாண்ட்ஸ் டு டேக் சினிமா வித்தவுட் எனி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதை பற்றி நான் எப்படி எடுத்துன்றது நான் பேசினா இப்போ டைம் ஆகிடும். அது தனியாக நான் படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு சொல்கிறேன், ஒரு 2 hours. வித்தவுட் எனி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மேட் திஸ் மூவி. ஐ எம் ப்ரவுட் டு சே தட். அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இப்போ இந்த படம் எப்படி உருவாச்சு, ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் வந்து என்னோட டிஓபி சதீஷ் கிட்ட ஒரு 7 years முன்னாலே சொல்லிட்டேன். சூப்பர் ஜி, நல்லா ஜி. அப்போ வந்து இதை வந்து அவார்டு படம் மாதிரி வச்சுருந்தோம். அப்புறம் அவார்டு படம்லாம் பார்த்தா நான் யாருன்னே வெளியில் தெரியாதுப்பா, கொஞ்சம் ஆடியன்ஸ் தெரியணும், தேட்டரில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கதையெல்லாம் மாற்றிட்டு, அவர் ஒரு முக்கியமான எனக்கு ஃப்ரெண்ட் அவர் சதீஷ், அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இந்த படம் ப்ராஜெக்ட் உருவானதுக்கு நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இபி சூர்யாவை பிடிச்சேன். சூர்யா பிடிச்சோன்னே கதை சொன்னோன்னே நல்லா இதுனா பண்ணலான்ட்டான். டேட்ஸ்லாம் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பர்சன் இஸ் குரு சோமசுந்தரம் சார். முன்ன பின்ன யார்கிட்ட கதை சொல்லி பழக்கம் இல்லை. ஒரு நாள் திருவான்மைக்கு வான்னு சொன்னார். திருவான்மையூர் போனோம். ஒரு 2 மணி நேரம் கதை கேட்டார். முன்ன பின்ன யாரும் சொன்னது, பட் ஹீ லிசன் வெரி பேஷண்ட்லி. கதை வர நல்லா, நான் வந்து சரி உள்ளனா அதோட போயிடலாம் அப்படின்னு நினச்சா, கதை நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், ஏஞ்சி கட்டு. அப்புறம் வெளியில் கிளம்பும்போது, சார் கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு உள்ளே ஓடி போய் he made a special masala tea which tastes good even in my tongue now. அந்த டீ தான் வந்து இந்த படத்துக்கு காரணம். ஓ, டீ குத்துட்டாரு, பிடிச்சிச்சு போலுதுன்னு. ஆனால் டீயை குடிச்சிட்டு நான் காஃபின்னு பேர் வச்சிட்டேன், மெராஸ் காஃபி. அது ஒன்று. ஸோ அது அவர் படம் ஒத்துக்கினாரே தவிர அவர் பயங்கரமாக நடுவில் டெஸ்ட் வச்சார். கதையை கேட்டு பவுண்டு ஸ்கிரிப்ட் எங்க, அது இன்னும் ரெடி பண்ணல. அப்புறம் பவுண்டு ஸ்கிரிப்ட் அப்புறம் சொல்லி ஒர்க் பண்ணி எடுத்துன்னு போய் பவுண்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். சரி என்ன பண்ணலாம். அப்புறம் செட்டில் வந்து என்னை அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவார். பாகிராஜ்லாம் வந்து ஆன் த ஸ்பாட்டில் சீன் எதுவும் தெரியுமா அப்படின்னு. என்னடா அது சொல்லி நான் ஆன் த ஸ்பாட் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து 2 சீன் எழுதிட்டேன். இன்டர்வியூ அவங்களாம் சாப்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு எழுதி 2 சீன் எழுதி ஷூட்டும் பண்ணிட்டேன். அந்த படம் அந்த சீன்லாம் வந்துருக்குது. ஸோ அவரும் ஒரு காரணம். இப்போ நம்ம டெவலப் ஆகி இந்த அளவுக்கு நம்ம படம் வந்திருக்குது. ஸோ வாட் எவர் அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி உண்டு பண்ணிவிடும். தட்ஸ் வாட் ஹேப்பன். தேங்க்யூ குரு சார். It's a wonderful journey traveling with you. Thank you, Satish. And then அனுமோலுக்கு கதை சொல்லும்போது she is in Dubai. ஸோ கதையை வந்து ஃபோன்லேயே இன்டர்நேஷ்னல் கால்லே சொன்னேன். ஸோ ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் தட். அப்புறம் சென்னைக்கு வந்தோன்னே அவங்ககிட்ட பேசினேன். ஷீ இஸ் அன் ஒண்டர்ஃபுல் ஆக்டர். அதாவது என்ன சொல்கிறது, ஷீ இஸ் அன் ஆக்டிவிஸ்ட் ஆல்சோ. ஸோ தட்ஸ் வை ஷீ அக்செப்டட் திஸ் மூவி. ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஹேவ் இன் மை மூவி. ஐ திங்க் ஷீ மே வின் சம் அவார்ட் சூன், இன்டர்நேஷ்னல் அவார்ட். ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன். She's doing very different movies. Her selection is very unique. And then my other artist, Archana. Next book பண்ணது அர்ச்சனா. அர்ச்சனா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வந்தாங்க. அவங்க ஸ்கிரிப்ட் அந்த சினாப்சிஸ் அவங்க வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா ஷீ லைக் தட். அவங்ககிட்ட ரோல் எக்ஸ்பிளைன். ஷீ இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ் இன் த செட். She is a fantastic actor. I think she will get more opportunities in future. And then Vijay Vishwa, you are a very good man. அதாவது அவர் வந்து அந்த கேரக்டர் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணார் செட்டில். இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் and he is doing some good works now. And thank you Vishwa, you are promoting my movie. Whatever. Yeah, it's our movie. Thank you so much. And then yeah, this is a hero of a day, Mr. K. I found a gem again, man. See, அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் 2 பேர் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். ஆக்சுவலி நாங்கள் கம்போஸ்லாம் சினிமாவில் அதை தலகாணிலாம் வச்சு படுத்துன்னு பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பார்த்தா அது நல்ல அட்வான்ஸ்டு ஸ்டுடியோ வந்துச்சு. என்ன சார் வேணும் அப்படின்னா நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் சொன்னேன். ஃபஸ்ட்டு சார் எனக்கு 90s டிஸ்கோ மியூசிக் தான் எனக்கு பிடிக்கும். ஓ அப்படியா, சரின்ட்டு அவருக்கும் பிடிக்கும்னு நிறைய சாங்ஸ் நான் அவருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்.
இந்த அழகழகாய் மனம் வந்து வி ஒர்க்டு ஸோ மச். அது வந்து அமேசிங் சாங்காக வந்திருக்குது. இப்போ இருக்கிற சி வி மேட் த சாங் ஃபார் அஸ், நாட் ஃபார் த ஜென்சி கிட்ஸ். ஐ டோன்ட் நோ, சி ஐ எம் நாட் ரிடிகுலிங் த ஜென்சி கிட்ஸ் டேஸ்ட், பட் ஐ எம் சேயிங் பாட்டு இனிமையாக இருக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கணும். இது எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் எல்லா சாங்குமே வந்து யூனிக்காக என்ன சொல்கிறது, கண்டெம்பரரி சாங்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சி வி லைக் ஸோ மச். அது தேங்க்யூ கே ஃபார் யுவர் வண்டர்ஃபுல். அப்புறம் பிஜிஎம், நீங்கள் படம் இப்போ ப்ரெஷோ உங்களை போட போகிறேன், அந்த பிஜிஎம் பாருங்கள், அமேசிங் பிஜிஎம். சி இட்ஸ் த ஆக்சிஜன் ஃபார் மை மூவி டு சே. தேங்க்யூ கே. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் மிஸ்டர் நேஷ்னல் அவார்டு வின்னர் சாபு. சரி, அமேசிங் எடிட்டிங் ஒர்க். அதாவது என்னோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஐ மேட் சம் மிஸ்டேக்ஸ் இன் ஷூட். கே ஆக்சுவலி ஒரு எடிட்டர் கிடையாது, இந்த படத்தோட குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் இவர். ஒரு திடீர்னு ஒரு நாள் எங்கள் அசிஸ்டன்ட் என்ன பண்ணால், ஒரு சீன் எடுத்துன்னு போய், சார் இதான் சார் கிளைமேக்ஸ்னு எடிட்டர்கிட்ட கொடுத்துருக்குறான். சார் என்ன சார் இது ஒர்க் அவுட் ஆகாது சார், அப்புறம் கிளைமேக்ஸே வேறு சார், இது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த எமோஷ்னல் கிளைமேக்ஸை பண்ணோம். அந்த நான் சொன்ன சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து எடிட்டிங்கில் அமேசிங்காக அவர் பண்ணார். சி மார்டின் ஸ்கார்சி சொன்ன மாதிரி ஃபில்ம் மேக்கிங் இஸ் டன் இன் த எடிட்டர்ஸ் டேபிள். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நிஜமாவே. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸை பார்த்து அப்பப்போ மைண்டில் ஏற்றிருப்பேன். இந்த ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா, அண்டர்லைன் மாதிரி எல்லா டைரக்டரும் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த எடிட்டர் வந்து எனக்கு இந்த மூவிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து ஒரு மாண்டேஜ் கட் பண்ணியிருப்பாரு, செம்ம சூப்பர். அதுதான் வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்திடுச்சு. ஸோ நான் கூட வந்து என்னடா அது நம்ம அப்படின்னும் போது ஹி டிட் எ வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் பாபு. தாமு, மிஸ்டர் தாமு, ஒரு மார்ச்சரி செட் போட்டோம். இப்போ தம்பி இது நானே வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுத்துன்னுறேன், எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கடைசியாக சொல்கிறேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம். க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணி எடுக்கிறேன், தாமு கொஞ்சம் பார்த்துக்கணும். கரெக்டாக அருமையான செட்டு போட்டு கொடுப்பாரு, குயிக்காக போட்டு கொடுத்துருப்பாரு. தாமு ஹெல்ப் மீ அ லாட் இன் திஸ் மூவி மேக்கிங். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீகிரிஷ், பிரசாந்த், அண்ட் தென் ஒன் மோர் டான்ஸ் மாஸ்டர் பிளாக் இருக்காரா, இந்த 3 டான்ஸ் மாஸ்டரும் சூப்பரான ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் லிரிசிஸ்ட் விவேக் வந்து இப்போ பாம்பேயில் இருக்கார், அவர்கிட்ட பேசின அவர் வர முடியல. அமேசிங் ஒர்க். அண்ட் தென் மை ரேப்பர் யுகி பிரவீன் வாஸ் இன்னும் பெரிய இதுவாக ஷைன் ஆகலை, பட் சீனியர் ரேப்பர் அவர். ஸோ திஸ் சாங் வந்து ஒரு ப்ரொமோ சாங் பண்ணோம், நீங்கள் பார்த்தீங்க. அது ஒன்லி படத்தில் வராது, ப்ரொமோ சாங் தான். ஐ கேவ் இன் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ யுகி. அவரும் ஒரு பாட்டு எழுதியிருந்தார், நல்லா எழுதியிருந்தார். தேங்க்யூ. அண்ட் தென் ஃபெலோ ஆக்டர்ஸ் நயனா சாய் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அவங்களே வந்து சான்ஸ் கேட்டாங்க. எனக்கு வந்து ஷூட் போகிற ப்ரெஷர். ஷீ இஸ் அ வெரி குட் சாய்ஸ் ஃபார் மை ஃபில்ம். ஷி ஹஸ் டன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஒரு பீச் சாங் நீங்கள் பார்த்தீங்களே, அது ஒரே நாள் தான் எடுத்தோம். காலையில் போனோம், நைட் வரைக்கும் ஷி ஒர்க்டு. இவங்க 2 பேரும் ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணாங்க. சாங் எடுக்கிறது எப்போ கஷ்டம்னு எனக்கே, நான் தான் ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கரு, அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இவன் மை சாய் விக்கினும் தூக்கியே டயர்டாயிட்டோம். ரொம்ப அப்போ தான் தெரியுது சாங் மேக்கிங் வெயிலில் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் த க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். அண்ட் தென் மை காஸ்டியூமர், மேக்கப் ஆர்டிஸ்ட், அண்ட் தென் still photographer, designer, wonderful designer I have. And then my entire direction department, Sami and Jagan, Vicky, தமிழ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இவங்கெல்லாம் இந்த படம்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஐ தேங்க் ஆல் மை டீம். அண்ட் தென் சரிகமா இஸ் அவர் ஆடியோ பார்ட்னர். சரிகமா இஸ் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் இன் ப்ரொமோட்டிங் மை மூவி. தேங்க்யூ சரிகமா. அண்ட் தென் பிஆர்ஓ பராஸ் அண்ட் ரியாஸ் சார் இஸ் டூயிங் அ குட் ஜாப். இன்னும் நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் விளம்பரம் வேணும் சார், கொஞ்சம் ப்ளீஸ், நிறைய நியூஸ்லாம் கொடுங்க ப்ளீஸ். அண்ட் தென் சாமி அஞ்சகன் சொல்லிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னல, இந்த ஃப்ரெண்ட்ஸு நான் போட்ட ஆஃபீஸே என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு தான் ஓசியில். சேகர்னு ஒரு ஃப்ரெண்டு. தேங்க்யூ சேகர். அருவி கலைஞன், சந்திரசேகர், பாலாஜி, ஆண்டி, கௌதம், மகாலிங்கம், சங்கர், தீனா, மதனகோபால் எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ஃபைனான்ஷியலி மென்டலி சப்போர்ட் பண்ணதால் தான் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு மூவி ஐ எம் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட். ஐ எம் கான்ஃபிடென்ட் ஆல்சோ. இவங்களாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மை ஃபேமிலி. இந்த எழில்னு ஒருத்தன் என் தம்பி, அவன் வந்து என்னை திட்டினே இருப்பான். செல்வராகவன் எப்படி தனுஷ் நடிச்சான், என்னை நடிக்க வைன்னு. அவன் கூட டே 1லேருந்து இஸ் சப்போர்ட்டிங் மீ. ஸோ அவன் ஒருத்தன்.
அப்புறம் வந்து கோட்டீஸ்வரன், அனதர் பிரதர் அண்ட் ஆல் லிங்கேஸ்வரன் சொன்னேன்ல, அவர் கதை அந்த காஃபி ஷாப்பில் சொல்லும்போது லிங்கேஸ்வரன் கூஸ் பம்ப்ஸ் வந்துடுச்சு. அதனால தான் அவர் படம் கமிட். அவர் ஒரு சினிமா ரசிகர் தான். அவர் எங்க கூட ஜாயின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல் த மீடியா, ஐ ரெக்வஸ்ட் யூ டு சப்போர்ட் திஸ் மூவி. இந்த படம் வந்து லவ், எமோஷ்னல் அண்ட் இட் இஸ் அகேன்ஸ்ட் ஹானர் கில்லிங். இந்த மெசேஜ் தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறோம். இவங்க இப்போ இந்த படத்துக்கு நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக நிறைய டேரக்டர்ஸ் ட்ரை பண்ணோம். எல்லாம் அவங்கெல்லாம் பிஸியாக இருந்துட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து ஆனர் கில்லிங் அகேன்ஸ்டாக எடுத்ததால் இதுக்கான சீஃப் கெஸ்ட் வந்து ஆப்டான சீஃப் கெஸ்ட்டு சிஸ்டர் கௌசல்யா சங்கர். அவங்கள விட வேறு யார் இருக்குது பெட்டராக இருக்க முடியும்? அவங்கள விட என் படத்துக்கு யார் சீஃப் கெஸ்ட்டாக இருக்க முடியும்? ஐ ப்ரௌட்லி சேயிங் தட் ஷீ இஸ் த ஆப்ட் சீஃப் கெஸ்ட் அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு ரிலீஸ் மை ஆடியோ நவ். ஐ எம் வெரி ப்ரௌட். அவங்களோட ஃபைட்லாம் வந்து பார்த்து டெட்எக்ஸில் நேற்று தான் ஸ்பீச்லாம் பார்த்தேன். ஏற்கனவே அவங்கள பற்றி நல்லா தெரியும். மேபி அவங்க இப்போ மாடர்ன் ஆகிட்டாலும் நீங்கள் மீடியாலாம் மறந்துட்டீங்க யாருன்னு தெரில. ஷீ இஸ் கௌசா, வெரி பிரேவ் உமன் நவ் ஃபைட்டிங். தேங்க்யூ ஸோ மச் மீடியா. அண்ட் தென் மை ஃபேமிலி, மை மாம் இஸ் தேர். எங்கள் மாமியார் இருக்காங்க 2 பேரும். அவங்க மட்டும் ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது மேலே வந்தால் போதும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். இவங்களாம் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஷூட்டு எனக்கு பணம் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ஃபஸ்ட்டு டே பூஜா, அவர் பணம் ஒருத்தர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. செட்டெல்லாம் பார்த்துட்டு கேமராலாம் பார்த்துட்டு, பா இப்போ தான் சார் நான் ஃபஸ்ட்டு டைம் ஷூட்டிங் பார்க்குறேன்னு. நானும் அது திரும்பி பார்த்துட்டு எனக்கும் இதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு. பணம் வருமா வரலையான்னு அவர் அப்படியே டவுன் ஆகிட்டார். என்னோட மிஸ் பண்ணிட்டேனா? என் படத்தில் நடித்த சார் கணேஷ் சார் இஸ் அ பிக் சப்போர்ட். அண்ட் தென் பிபின் சார், வேர் இஸ் பிபின் சார்? அவர் கிளம்பிட்டார். பட் அவர் அமேசிங்காக ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அவர் இருக்கிற உடம்புக்கு ஒரு ஆக்ஷன் சீனு பயங்கரமாக ஒர்க் பண்ணார். அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி ஹைதராபாத்லேருந்து வந்தார். நைட்டு 12 மணிக்கு இப்போ வந்துட்டு 3 மணி வரைக்கும் நடித்தார். செம்ம எஃபர்ட். தேங்க்யூ ஸோ பிபின் சார். வேறு ஏதாவது பேர் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் மன்னிச்சிடுங்க. யாராவது ஞாபகப்படுத்துங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த கண்டென்ட்டான படத்தை இது வந்து நீங்கள் வந்து எப்படின்னா, இந்த படம் எடுக்கிறது வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்க்காக நான் மலை ஏறி நின்றுட்டேன் உச்சியில். ஓகே, படம் மேக்கிங் தெரியும். ஆனால் இப்போ பிஸ்னஸ் வந்து எட்டி பார்த்தா கம்ப்ளீட் டார்க் வாட்டர்ஸ் ஆகுது. தெரியல, எனக்கு பிஸ்னஸ் தெரியல. நீங்கள் மீடியா பர்சன்ஸ் தான். நான் இப்போ அந்த பிஸ்னஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் குதிச்சு ஏதோ நீங்கள் வந்து ஒரு குட் போட் மாதிரி என்ன எடுத்துன்னு போய் கரை சேர்த்துருவீங்கன்னு உங்களை எல்லாரும் நம்பி கேட்டுக்கிறேன். படத்தை நீங்கள் வந்து ஐ வில் டேக் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆஃப்டர் த ப்ரெஸ் ஷோ. ஐ வில் டேக் ஆல் த கொஸ்டின்ஸ். ப்ரெஸ் ஷோக்கு நான் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வில் டிஸ்கஸ். ஐ வில் டேக் ஆல் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். செந்தில், ஏஜென்ட், டீனா இவங்க எல்லாருமே என் படத்தில் நினச்சாங்க. ஒண்டர்ஃபுல் ஜாப். நல்லதானே? ஜவஹர் மித்ரன் சார், நம்ம சினிமாட்டோகிராஃபர். தேங்க்யூ சார் ஃபார் ப்ரெசன்ஸ் அண்ட் ஹெல்ப் சப்போர்ட்டிங் அஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இட்ஸ் எ லாங் வே. நான் வந்து எல்லாம் பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் யாரும் சொல்ல போகிறாங்க? அவ்வளோதாண்ணா. அவ்வளோதான். சரி, இப்போ ஆடியோ லான்ச் பண்ணிடலாமா? மணிக்கணும் ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். அதனால தான் வளர் பேசினதுக்கப்புறம் நான் பேசணும்னு வாரண்டடாக சொல்லியிருந்தேன். நேற்று வந்து ஆக்டர் நெப்போலியன் சாரை வந்து நான் போய் பர்சனலாக இன்வைட் பண்ணேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. என்ன பேஸ் பண்ணின்னு கேட்டார். ஹானர் கில்லிங் பெஸ்ட்னு சொன்னேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எப்படிப்பா ஒரு உயிரை எடுத்துகிட்டு அதுக்கு பேர் ஹானர் கில்லிங்னு மரியாதையே இல்லாமல் சொல்கிறீங்கன்னு சொன்னார். அதனால தான் அதை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை நான் அவங்க பேசினதுக்கப்புறம் பேசணும்னு வச்சுருந்தேன். அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, தவறாக எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், நான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, எல்லோரும் போராடி இருக்கப்போ வைகை ரயில் வரப்போ போய் நின்னோம். அது உங்களுக்கு காலி இல்ல இப்ப ஏன் பேசல? நான் சொல்லி முடிச்சேன் 2 நிமிஷம் கொடுங்க. இதோட நிறுத்திக்குமா? இது திசை மாற வேண்டாங்க. பிரதர், ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் பண்ணும்போது அதை பத்தி மட்டும் பேசுவோம். ப்ளீஸ். இது வந்து ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணிட்டு ஒரு படத்தோட ப்ரமோஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். தாழ்மையான வேண்டுகோள் ப்ளீஸ். அதை திசை திருப்ப வேண்டாம். Okay, don't politicize this event, please. Vishwa, please take your seat.
ப்ளீஸ் விஸ்வா ப்ளீஸ் டேக் யூர் சீட். லெட் அஸ் நாட் பொலிட்டிசைஸ் திஸ் ஈவெண்ட், ஓகே? ஏன்னா 20 வருஷம் கழிச்சு வந்துக்கிறேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடியோ லான்ச் பண்ணிடலாம் இப்போது. ஐ ரெக்வஸ்ட்